ஆண்டவனை நம்பிட்டு உங்கள் பாதையில் நீங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆண்டவன் நிச்சயமாக உங்கள் துணை இருப்பான். அதுக்காக நீங்கள் வந்து யார்கிட்டையும் காசு பணம் கொடுத்தோ ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகிட்டையும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாந்துடாதீங்க. ஓட்டு போட்டாலும் நல்ல ஒரு முதலமைச்சருக்கோ, நல்ல ஒரு கவுன்சிலருக்கோ, நல்ல ஒரு என்ன சொல்கிறது எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ போட்டு நல்ல விதமாக உங்கள் நாட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கும், உங்கள் தெருவுக்கும் நல்லது செய்யுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் அந்த சாமியார் சொன்னார், இந்த ஜோசியக்காரர் சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க. தாடி வச்சுருக்கவங்க எல்லாம் ஆன்மீகவாதியும் கிடையாது, தாடி வைக்காதவங்களும் வந்து அதுவும் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து பெரிய ஆள், அவர் வந்து எல்லாம் சொல்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் தோணினாலும் நம்மளோட எண்ணத்துலேயும் நம்மளோட மனசுலேயும் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் ஆன்மீகவாதி, யார் சொற்பொழிவாதி, யார் நமக்கு நல்லது சொல்கிறாங்க, யார் நம்மக்கிட்ட யாசகம் கேட்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களே மிகப்பெரிய மனிதர்கள். அவர் தான் உங்களுக்கு துணையாக இருப்பார். இது நான் வந்து கண்கூடாக பார்த்தது, கண்கூடாக பண்ணுறது. நான் யாரையும் வந்து டிமாண்ட் பண்ணல, யாரையும் தப்பாக பேசலை. ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலும் உங்களோட எண்ணத்தில் தெளிவாருங்க, உங்களோட சிந்தனை சதுர விடாமல் தெளிவாருங்க. அன்பான நேயர்களுக்கும் இப்போ நான் சொன்னது விஷயங்களை நீங்கள் நல்லா வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துங்க. சரிங்களா? ஸோ தேசம் காப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் வந்தேன். இந்த சேனலில் நான் வந்தேன். இந்த சேனலுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்தது ஒன்றே ஒன்று, தேசத்தையும் காக்கணும், அதே மாதிரி ஆன்மீகத்தையும் காக்கணும். ஸோ ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடம் நிச்சயமாக அருள் பாலிப்பார். ஜெய் ஹிந்த். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.